சரணம் சரணம் அருளாரமுதே சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் 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 மயில் வாகனனே சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் 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 ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. ஜனனீம் சாரதா தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகூர்முகு. நமஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரிணி. சாரதாம் சாரதாம் போஜ வதனா வதனாம்புஜை சர்வதா சர்வதாஸ்மாகம் சன்னியும் சன்னிங்கிரு. பக்த மகாஜனங்களே, நாம் தொடர்ந்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அமுத மொழிகளிலிருந்து சில விஷயங்கள், குறிப்பாக ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறிய ஓமைகள் மற்றும் ஓமேயங்கள், அதாவது கதை வடிவத்தில் பகவான் எளிய கருத்துக்களை எப்படி ஓமைகளாகவும் ஓமேயங்களாகவும் சில சின்ன சின்ன கதைகள் மூலமாக விளக்கி கொண்டிருக்கின்றார் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெரிய புரியாத கருத்துக்களெல்லாம் பக்தர்களுக்காக எளிய நடையில் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார். அந்த காலத்தில் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய
அவர் சொன்ன உபதேசங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிய நடையில் இருந்தது, வட்டார வழக்கு பேச்சு மொழியில் இருந்தது. எனவே மக்களால் எளிதில் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. வேதாந்தங்கள், வேதங்கள் ஆகியவற்றினுடைய சாராம்சமெல்லாம் தானாகவே அவரிடமிருந்து பிறந்து உதித்து வந்தன. எல்லா வேதங்களையும் எல்லா உபனிஷங்களையும் படித்து தெரிந்து கொண்டால் கிடைக்கக்கூடிய அரிய பெரிய கருத்துக்கள் எல்லாம் பகவான் கூறிய எளிய உவமைகளில் மிக எளிதாக மக்களை சென்றடையக்கூடிய வாக்கியங்களாக ஞான நிலையில் பகவான் அதையெல்லாம் வெளிப்படுத்தினார். ஒரு தடவை ஆகஸ்ட் 5ஆம் தேதி 1882 வருடம் குருதேவர் வித்யாசாகர் என்ற ஒரு பெரியவரை சந்திக்கின்றார். அவர் மிகவும் பிரபலமானவர், ஏராளமான புத்தகத்தை படித்தவர். அவரிடம் சென்று பகவான் உரையாடுகின்றார். அருகில் அமர்ந்திருக்கின்றார். மகேந்திரநாத் குப்தர் மற்றும் சில பக்தர்களும் இருக்கின்றார்கள். அப்பொழுது பிரம்ம ஞானத்தை பற்றிய ஒரு பேச்சு வருகின்றது. பகவான் தொடர்ந்து அதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லுகின்றார். இங்கே ஒரு சில கருத்துக்களை நான் உங்கள் முன்பு சொல்லுகின்றேன். அதாவது ஒருவர் முயன்று இறைவன் மீது பக்தி கொண்டு பல நாட்களாக அவர் செய்த சாதனையின் விளைவாக சமாதி நிலை எய்துகின்றது. அந்த நிலையில் அவருக்கு பிரம்ம ஞானம் ஏற்படுகின்றது. வெகு நேரம் கழித்து சமாதி நிலை கலைந்த பிறகு அந்த பிரம்மத்தினுடைய நிலை எப்படி என்று கேட்டால் அவரால் அதை கூற முடிவதில்லை. உணர்ந்தாதான் அதை பற்றி தெரியும். ஏனென்றால் அனுபவிக்கக்கூடிய அறிவு ஒரு வகைதான், ஒரு பங்கு தான். ஆனால் அது எப்படி என்பதை எடுத்து சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் அந்த சமாதி நிலையில் கிடைக்கக்கூடிய அனுபவம் என்பது வெவ்வேறு வகையாக இருக்கும். எப்படியோ அது ஒரு பேரின்ப நிலையை கடந்து விட்டுதான் அவர்கள் வருகின்றார்கள். இருப்பினும் அந்த நிலையை பற்றி முழுவதுமாக எடுத்து கூற முடிவதில்லை. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகின்றார். உப்பு பொம்மை ஒன்றை கடலில் ஆழத்தை அறிவதற்காக கயிறை கட்டி கீழே இறக்குகின்றார்கள். அதுவும் ஆழத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. வெகு நேரம் கழித்த பின்பு கயிறை எடுத்தால் உப்பு பொம்மை அவற்றில் முழுவதுமாக கரைந்து விடுகின்றது. வெறும் கயிறு தான் வருகின்றது. எப்படி உப்பு பொம்மையை வைத்து கடலின் ஆழத்தை பார்க்க முடியாதோ அதுபோல தான் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆழ்ந்த பிரம்மத்தை பற்றிய, பிரம்ம ஞானத்தை பற்றிய அந்த அறிவை பற்றி மிக தெளிவாக எல்லாருக்கும் விளக்க முடியாது. அப்போ அதில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் அந்நிலைக்கு சென்று அதை உணர்ந்து அதை அனுபவித்தால்தான் அதை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ளதான் முடியுமே தவிர அதை விளக்குவது என்பது முடியாது. ராமபிரான் ஹனுமானை பார்த்து கேட்டார், ஹனுமானே, நீ என்னை பார்க்கும் பொழுது அல்லது என்னை பற்றி நீ எப்படி உணர்ந்திருக்கின்றாய், என்ன உணர்ந்திருக்கின்றாய் என்று கேட்கின்றார். அதற்கு ஹனுமான் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு சொல்லுகின்றார், பகவானே,
நான் என்ற உணர்வுடன் நான் இருக்கும் பொழுது, நன்றாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் என்ற உணர்வுடன் நான் இருக்கும்போது உம்மை நான் எப்படி நினைக்கின்றேன் என்றால், நீர் பூரணர், நான் அம்சம், உம்முடைய ஒரு சின்ன அம்சம்தான் நான், நீர்தான் முழு பூரணர், நான் அம்சம் என்பதை உணர்கின்றேன். ஆனால் நான் சில சமயங்களில் நீர் எஜமான், நான் சேவகன் என்ற நிலையையும் உணர்கின்றேன். ஆனால் உண்மை ஞானத்தின் நிலையை நான் அடையும் பொழுது நீயே நான், நானே நீ என்ற வேற்றுமையில்லாத ஒன்றை தெரிந்து கொள்கின்றேன் என்று சொல்லி, இதுதான் மேற்கண்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு விளக்கமாக அமைகின்றது. விஜய கோசாமி என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் குருதேவருடைய பரம பக்தர். பல்வேறு இடங்களில், பல்வேறு கோயில்களில், புனித இடங்களிலெல்லாம் சென்று பகவானை தரிசித்து வரக்கூடியவர். அவர் ஒரு முறை கயை சென்றிருந்தார். சென்று ரொம்ப காலம் அங்கே தங்கிவிட்டு அங்கே உட்கார்ந்து தினமும் பூஜைகள், தவம், தியானம் போன்றவற்றை செய்துவிட்டு மனதை நன்றாக அமைதிப்படுத்தி கொண்டு மீண்டும் இங்கே வருகின்றார். அவர் குருதேவரை சந்திக்கின்றார். சந்திக்கும் போது அமைதியாக உட்கார்ந்திருக்கின்றார். குருதேவர் அவரை பார்த்து கேட்கின்றார், சில விஷயங்களை சொல்லுகின்றார். விஜயா, உலக விவகாரங்களில் நாம் பற்று வைத்து கொண்டிருக்கும் போதுதான் நாம் அந்த அமைதியை இழந்து விடுகின்றோம். எப்படி அந்த பற்றை விட்டு விடுகின்றோமோ அப்பொழுது நமக்கு அமைதி என்ற ஒன்று வருகின்றது. அது விஜய கோஸ்வாமிக்கு புரிந்தது, குருதேவர் என்ன சொல்லுகின்றார் என்று. ஆனால் அருகில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சரியாக அது புரியவில்லை. பகவான் அதற்காக பாகவதத்திலிருந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுகின்றார். பாகவதத்தில் அவதூதர் என்ற ஒருவர் இருந்தார். அவருக்கு 24 குருமார்கள். பறவையும் குருவாக இருந்திருக்கின்றார், விலங்குகளும் குருவாக இருந்திருக்கின்றார், மனிதனும் குருவாக. அப்படி 24 குருமார்களிடமிருந்து அவர் நிறைய அனுபவங்களை கற்றிருக்கின்றார். விஷயங்களைன்னு சொல்ல முடியாது, அனுபவங்களை அவர் பார்த்து புரிந்து கற்றுக்கொண்டிருக்கின்றார். அதில் ஒரு 2 எடுத்துக்காட்டை குருதேவர் சொல்லுகின்றார். ஒன்று பருந்து. அது மிக அற்புதமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு ஓமை. மேலே ஒரு பெரிய பருந்து பறந்து கொண்டிருக்கின்றது. கீழே ஏராளம் மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள். இந்த பருந்து நேராக கீழே அந்த மீனவர்கள் வலை விரித்து மீன் பிடிக்கும் போது அப்படியே அந்த வலையிலிருந்து ஒரு மீனை கவி எடுத்துக்கொண்டு மேலே பறக்கின்றது. அது வரும்போது தனியாக வந்தது, பறக்கும்போதும் தனியாக மேலே சென்றது. ஆனால் எங்கிருந்தோ ஒரு பெரிய காக்கை கூட்டம் அந்த பருந்தை துரத்துகின்றது. முதல்ல 1, அப்புறம் 2, அப்புறம் பார்த்தா நிறைய பருந்துகள், நிறைய காக்கை கூட்டங்கள் பருந்தை துரத்து என்று துரத்துகின்றது. இது நினைத்து கொள்கின்றது, இதுவரை நம்மளை எதுவும் துரத்தலையே, ஏன் இப்போ துரத்துகின்றது என்று சொல்லி. இது ஓடி 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 பார்த்தது, அங்கும் இங்கும் ஓடி ஓடி பார்த்தது. காக்கை கூட்டங்களும் விடுவதாக இல்லை. கடைசியில் என்ன செய்ததோ தெரியவில்லை, அந்த அலகில் கொத்தியிருந்த அந்த மீன் வழுக்கி கீழ் நோக்கி வந்தது. இந்த பருந்து அருகில் உள்ள ஒரு பெரிய மரத்தின் மீது உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தது. கீழே வரக்கூடிய அந்த மீனை பார்த்து அத்தனை
காகம் கூட்டங்களும் கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்தன. இப்பொழுதுதான் இந்த பருந்து ஆலோசனை செய்தது. இது ஒரு பெரிய ஞான நிலை. இந்த மீனை நான் வாயில் வைத்து கொண்டு சுற்றி இருக்கும் வரை என்னை இந்த காகங்கள் துரத்தி கொண்டே இருந்தன. துரத்தி 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 ஓயாமல் என்னை துரத்தி கொண்டிருந்தது. ஆனால் எப்பொழுது நான் அந்த மீனை கீழே விட்டேனோ, அது விடல, அதுகிட்டேருந்து அது வழுக்கிட்டு போயிடுச்சு. கீழே சென்றதோ அதிலிருந்து அதை பார்த்து தான் கூட்டங்கள் செல்லுகின்றது. எனவே பருந்து முக்கியமான ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டது. இந்த இறை நம்மிடம் இருக்கும் வரை நமக்கு நம்மை சுற்றி இவ்வளவு கூட்டம் இருந்து அதை விட்ட உடனே போயிடுச்சு அப்படின்னு. இதை பார்த்து அவதூதர் அந்த பருந்தை பார்த்து கையெடுத்து கும்பிடுகின்றார். இந்த தேவையில்லாத விஷயங்கள் நான் மனத்தில் போட்டு நாம் மனதை அல்லாட விடாமல் இருப்பதற்கு நீ எனக்கு குருவாக இருந்து உபதேசிப்பாய் என்று சொல்லி அவர் கும்பிடுகின்றார். நீ ஏன் எனக்கு ஒரு குரு? ஏனென்றால் நான் உன்னிடமிருந்து கற்றுக்கொண்டேன். இந்த தேவையற்ற அந்த மீன் மாமிசம் அது அதனுடைய வாயில் இருக்கும் வரை அதற்கு பிரச்சனைகள் இருந்தது. இதே போன்றுதான் மனிதனும் பிரச்சனைகளை அவன் வைத்து கொள்ளுகின்றான், ஆசைகளை வைத்து கொள்ளுகின்றான். அதை விடாத போது அவனுக்கு எதுவுமே வாய்ப்பதில்லை. தொடர்ந்து அவனை சுற்றி பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. மனிதன் எப்பொழுது அதை விடுகின்றானோ, மனதிலிருந்து அவற்றை தூக்கி எறிகின்றானோ, அப்பொழுது அவனுக்கு விடுதலை கிடைக்கின்றது என்று பகவான் அந்த கருத்தை புரிய வைக்கின்றார். இரண்டாவதாக தேனியை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகின்றார். அதெல்லாம் பாகவத்திலிருந்து வந்த கருத்துக்கள். தேனியானது ஒவ்வொரு மலர்ந்த பூக்களையும் தேடி செல்லுகின்றது. அங்கே சென்று அந்த மலர்களில் மெதுவாக அமர்ந்து உள்ளே இருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மதுவை, அந்த தேனை உறிஞ்சி கொண்டு வருகின்றது. அதை மீண்டும் தன்னுடைய கூட்டில் கொண்டு வந்து தேன் அடைகளில் பத்திரமாக சேமிக்கின்றது. இவ்வாறு தேன்கூட்டில் உள்ள அந்த வேலைக்கார தேனீக்கள் ஒவ்வொரு பூக்களாக சென்று அங்கிருந்து அந்த கனியை எடுத்து கொண்டு வந்து, அதாவது அங்கிருந்து அந்த தேனை உறிஞ்சி கொண்டு வந்து அது அந்த தேனை இங்கே பாதுகாக்கின்றது. தேன் அடைகளில் அந்த தேன் பாதுகாக்கப்படுகிறது. அது தன்னுடைய தேவைக்கு அதிகமாக எதையும் உண்பதில்லை. இருப்பதே அப்படியே எதிர்காலத்திற்காக பத்திரப்படுத்துகின்றது. ஆனால் மனிதன் என்ன செய்கின்றான்? ஓடி சென்று அந்த தேன் அடைகளை பிய்த்து அதிலிருந்து அவை சேமித்து வைக்கக்கூடிய அந்த தேனை எடுத்துக்கொள்கின்றான். இதிலிருந்தும் நமக்கு ஒரு முக்கியமான கருத்து இருக்கின்றது. சாதுக்கள் என்பவர்கள் எந்த பொருட்கள், எந்த ஆசை பொருட்கள் மீதும் ஆசை வைத்து கொள்ளக்கூடாது. அவர்கள் 100% இறைவனை எப்பொழுதும் பற்றி இருக்க வேண்டும் என்ற கருத்தை அந்த அவதூதர் கருத்து மூலமாக நமக்கு சொல்லுகின்றார். சாதுக்கள் 100% இறைவனை எப்பொழுதும் பற்றி இருக்க வேண்டும். எப்பொழுதும் மனதிலிருந்து ஆசைகளை தூக்கி எறிய வேண்டும். ஆசைகளை துறப்பதால் அவர் விரைவில் வந்து இறைவனுடைய பாதத்தை அடையலாம். அதாவது இறைவனை அடைய வேண்டும் என்றால் இறைவனை முழுவதுமாக சரணடைய வேண்டும். இறைவனை முழுவதுமாக சரணடைய வேண்டும் என்றால் முக்கியமாக வெட்கம், வெறுப்பு, பயம், குலப்பெருமை, ஆசை போன்றவற்றை விட வேண்டும் என்று பகவான் சொல்லுகின்றார். வெட்கப்படக்கூடாது, வெறுப்பை மனதில் வைத்து கொள்ளக்கூடாது, எதையும் பார்த்து பயந்து கொண்டிருக்கக்கூடாது, எந்த பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டு நான் இந்த குலத்தை சேர்ந்தவன், இந்த மரபை சேர்ந்தவன் என்று தன்னுடைய குலத்தை குறித்து தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடாது.
தேவையற்ற பொருட்களின் மீது ஆசைப்படக்கூடாது. இந்த 5ஐயும் விட்டான் என்றால் நிச்சயமாக அவன் முக்தி அடைவான், அந்த பரம்பொருளை அவன் உணர முடியும் என்று பகவான் சொல்லுகின்றார். மேலும் அவர் அழகான விளக்கத்தை சொல்லுகின்றார். எப்பொழுது ஓர் உயிர் பிற உயிருடன் பந்தத்தை வைத்துக் கொள்கின்றதோ அந்த பந்தத்தை வைத்துக் கொள்பவன் ஜீவன் என்று அழைக்கப்படுகின்றார். பிற பொருட்களுடன் பந்தத்தை ஏற்படுத்துபவன் ஜீவன். அனைத்து கட்டுகளையும் விட்டுவிட்டு அனைத்து பந்தங்களையும் துறந்து கொண்டு இருப்பவன் சிவன். பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. பந்தத்தை ஏற்படுத்துவதால் நம்மை ஜீவன் என்று அழைக்கின்றோம். பந்தத்தை துறந்து விட்டால் அவன் சிவன், சிவஸ்வரூபம் என்று அழைக்கின்றோம். அப்ப ஜீவன் சிவனாக மாற முடியும். எப்படி என்றால் பந்த பாசங்களை மேற்கண்ட 5 விஷயங்கள் குருதேவர் சொல்லுகிறார், அத்தனையும் துறந்து விட வேண்டும். அப்படி என்றால் அவன் நிச்சயமாக சிவனை அடைய முடியும். பகவான் ஒன்று சொல்லுகின்றார். பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பு என்னவென்றால், சிறிதளவு பணம் சேர்ந்தவுடன் தன்னை விட பெரிய பணக்காரன் இல்லை என்று நினைத்து கொள்கின்றான். தன்னை விட பெரிய செல்வந்தன் இல்லை என்ற ஒரு மமதை வருகின்றான். சாதாரண மனிதன் அவன் குழந்தைகள் சம்பாதிப்பதன் மூலமாகவோ, வெளிநாடுகளில் சென்று அவன் குழந்தைகள் நல்ல பதவிகளில் இருந்து சம்பாதிப்பதனாலோ திடீரென்று அவன் பணக்காரன் ஆகின்றான், செல்வந்தன் ஆகின்றான். பழையது அனைத்தையும் மறந்து விடுகின்றான். முன்னால் எப்படி வாழ்ந்தோம் என்பதை பற்றி அவன் நினைத்து பார்ப்பதில்லை. புதிதாக ஒவ்வொன்றுக்கும் ஆசைப்படுகின்றான். தன்னை விட பெரிய செல்வந்தன் இல்லை என்ற ஒரு நினைவில் இருக்கின்றான். இப்படி இருப்பவன் இறைவனுக்கு மிகவும் தொலைவில் இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். ஒரு அழகான எடுத்துக்காட்டை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தருகின்றார். இந்த மின்மினி நட்சத்திரம், இரவு வேளையில் இந்த மின்மினி நட்சத்திரங்கள் அங்கங்கே செடி கொடிகளெல்லாம் பார்க்கலாம். அந்த மின்முனி பூச்சி அது மின்னுகின்றது, நட்சத்திரம் போல மின்னும் போது அது என்ன நினைக்கின்றது என்றால், இந்த இரவுக்கே நான் தான் வெளிச்சத்தை கொடுக்கின்றேன், என்னை மிஞ்சியவர் யாரும் இல்லை என்ற ஒரு அகங்காரத்தை மனதில் கொண்டிருக்கின்றது. யார் என்றால் மின்மினி பூச்சி. கொஞ்ச நேரத்தில் வானத்தில் பயங்கரமான நட்சத்திரங்கள் அங்கே உதிக்கின்றன. இந்த நட்சத்திரங்கள் வந்தவுடன் மின்மினி பூச்சி பார்க்கின்றது, ஆகா நம்மை விடவும் மிகப்பெரிய ஒளியில் உள்ள நட்சத்திரங்கள் வானில் வந்து விட்டது, அப்போ நம்ம உலகத்திற்கு ஒளியை கொடுக்கவில்லை என்று அதனுடைய அகங்காரம் முடிந்து விடுகின்றது. ஆனால் நட்சத்திரம் நினைக்கின்றது, நான் தான் இந்த உலகத்திற்கு ஒளியை கொடுக்கின்றேன் என்று சொல்லி. அடுத்ததாக சந்திரன் தோன்றுகின்றது. சந்திரனுடைய ஒளி மிக அதிகமாக இருப்பதால் சந்திரன் நினைக்கின்றது, நான் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றேன் என்று சொல்லி. அடுத்ததாக நேரம் போக போக சூரியன் உதயமாகின்றான். உலகமெல்லாம் ஒளி பரவுகின்றது. அப்பொழுது சூரியன் நினைக்கின்றது, நான் தான் உலகத்திற்கெல்லாம் ஒளியை கொடுப்பவன். இப்படியாக செல்வந்தர்களுடைய அதாவது ஒருவன் செல்வத்தை அதிகமாக பெறும்போது அவன் என்ன நினைக்க வேண்டும் என்பதை குருதேவர் சொல்லுகின்றார். அதிகமாக செல்வத்தை ஒருவன் பெற்றுவிட்டால் அவன் நினைக்க வேண்டும், நம்மினும் மேலோர் உண்டு, நம்மை விட செல்வந்தர்கள் இந்த உலகத்தில் உண்டு என்று சொல்லி பணிவாக இருக்க வேண்டும். அவன் அகங்காரம் படுவானே ஆனால் விரைவில் அவனாகவே தன் அழிவை தேடிக்கொள்வான். ஒரு தவளை கதை பகவான் சொல்லுவார். ஒரு பொந்தில் ஒரு சின்ன தவளை இருந்தது. யாரோ அந்த வழியில் நடக்கக்கூடியவர்கள் ஒரு ரூபாய் துட்டு ஒன்றை அப்படியே போட்டு விட்டு சென்றார்கள். இது தவளையினுடைய வலையில் போய் விழுந்து விட்டது. தவளை இருக்கக்கூடிய அந்த வலை அந்த பொந்தில் போய் விழுந்துச்சு. இப்போ இந்த ரூபாய் அந்த தவளைக்கு கிடைத்தவுடன் அதனுடைய மனதில் அகங்காரம் வந்துவிட்டது.
பக்கத்தில் ஒரு யானை அவ்வழியாக நடந்து செல்லுகின்றது. அவன் நினச்சி பார்க்கணும், யானை எவ்வளோ பெருசு, தவளை எவ்வளோ பெருசு. உடனடியாக இந்த தவளை காலை தூக்கி விட்டு யானையை பார்த்து சொல்லுகின்றது, ஏய் ஒதுங்கிப்போ, என்னுடைய வலைப்பக்கத்தில் வந்தால் உன்னை மிதித்து விடுவேன் என்று சொல்லுகின்றது. அப்போ அந்த ₹1 அதற்கு எவ்வளவு பெரிய ஒரு அகங்காரத்தை கொடுத்திருக்கின்றது என்பதை இந்த விஷயம். இப்படிப்பட்ட அகங்காரம் இருக்கும்போது நாம் பிரம்மத்தையோ இறைவனையோ நாம் நிச்சயமாக உணர முடியாது. பாகவதத்தில் உத்தவர் என்ற ஒரு கேரக்டர் உண்டு, ஒரு அருமையான ஒரு, அதாவது கிருஷ்ணருடைய நண்பர், கிருஷ்ணருடைய ஆலோசகர், கிருஷ்ணருடைய மந்திரிகளில் ஒருவர். அவர் கிருஷ்ணர் துவாரகைக்கு சென்ற பிறகு அவர் பிருந்தாவனத்தில் அதுக்கு முன்னால் நிறைய கோபியர்கள் கூட இரவு பகலாக தன்னுடைய அதாவது தெய்வாம்சம் மிக்க அந்த லீலைகளை புரிந்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் அரசராக துவாரகைக்கு சென்று விட்டார். ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய கோபியர்கள் எல்லாரும் ஒரே போல கிருஷ்ணனையே நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த பக்திக்கு பேர் பிரேமை பக்தி என்று பெயர். இவர்களை பார்ப்பதற்காக, இவர்களுடைய பக்தியை அறிந்து கொள்வதற்காக உத்தவர் இங்கே வருகின்றார். உத்தவரை பார்த்ததும் கோபியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓடி செல்லுகின்றார்கள். அவர்கள் ஓடி சென்று, எங்களுடைய கோபாலன் எப்படி இருக்கின்றான், எங்களுடைய கிருஷ்ணன் எப்படி இருக்கின்றான், நன்றாக இருக்கின்றானா, வேளா வேளைக்கு சாப்பிடுகின்றானா என்றெல்லாம் நிறைய கேட்டு கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், நீங்கள் விளையாடி கொண்டிருந்த கோபாலன் வேற, கிருஷ்ணன் வேற. அவன் பரம்பொருளினுடைய அம்சமாமா கிருஷ்ணன். நீங்கள் இன்னும் அவரை விளையாட்டு பிள்ளையாக நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் தவம், தியானம் போன்றவற்றை செய்வீர்களே ஆனால் அவனை எப்பொழுதும் உங்கள் மனத்தில் பார்க்கலாம் என்று சொல்லுகின்றார். உத்தவர் சொன்னதை கேட்டு, எங்களுக்கு தியானம், தவம், தியாகம் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு ஒரே ஒருத்தனை தெரியும், அது எங்களுடைய கோபாலன். மற்றபடி நாங்கள் அந்த சாதனை இந்த சாதனையெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பெரிய படிப்பினையோ அறிவோ புத்தியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எங்களுக்கு ஒரே ஒரு பரம்பொருள் எங்கள் கோபாலன். அவன் எப்பொழுதும் எங்கள் மனதில் இருக்கின்றான். அவனை பற்றி தான் நாங்கள் உங்களிடம் கேட்டோம் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக இவர் யசோதையை சந்திக்கின்றார். யசோதை ஓடி என்னுடைய கோபாலன் எப்படி இருக்கின்றான், நன்றாக இருக்கின்றானா என்று உத்தவரிடம் கேட்கின்றார். அப்பொழுது உத்தவர் சொல்கின்றார், அம்மா உன்னுடைய கோபாலன் சாதாரண விளையாட்டு குழந்தை அல்ல, அவன் கோபாலன் அல்ல, அவன் ஒளிவிடக்கூடிய சிந்தாமணி, அவன் பகவான். அவனை நீ பிரார்த்தனை செய்தால் உன்னுடைய மனதிலும் அந்த சிந்தாமணியான அந்த பகவான் ஒளி விடுவான் என்று சொல்லுகின்றார். யசோதைக்கு கோபம் விட்ட, உன்னுடைய சிந்தாமணியெல்லாம் நீ வைத்துக்கொள், நான் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு விளக்கமெல்லாம் கேட்பதற்கு விருப்பமில்லை. எனக்கு என்னுடைய கோபாலனை பற்றி கேட்டேன், என் பிள்ளையை பற்றி கேட்டேன், அவன் எப்படி இருக்கின்றான் என்று சொல். இதைத்தான் பகவான் சொல்லுகின்றார் பிரேமை பக்தி. அதாவது ஒப்பற்ற ஒரு அன்பு தான் பிரேமை பக்திக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதாவது 3 நண்பர்கள் போகின்றார்கள். திடீரென்று ஒரு புலி விட்டது. ஒருவன் சொல்லுகின்றான், புலி வந்தது, நம்ம அடித்து கொன்றோம், செத்தோம் என்று சொல்லுகின்றான். மற்றொருவன் சொல்கிறான், செத்து போனோம்னு சொல்லாத, சாகும் முன்னாலே அப்படி சொல்லாத, கடவுளை அழைப்போம், தியானம் செய்வோம், அவர் நம்மை காப்பாற்றுவார். 3வது நபர் சொல்லுகின்றார், பகவானை கஷ்டப்படுத்தக்கூடாது, இதுக்கெல்லாம் போய் யாராவது கடவுளை கூப்பிடுவாங்களா, அவனுக்கு எவ்வளவு வேலை, அவனுக்கு எவ்வளவு பணி இருக்கின்றது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கடவுளை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது. பக்கத்தில் மரம் இருக்கு, 3 பேரும் மரத்துக்கு மேலே ஏறி தப்பித்து கொள்வோம் என்று சொல்லுகின்றார். இதுதான் பிரேமை பக்தி. இறைவனிடம் அவர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு பக்தி. இப்படிப்பட்ட பிரேமை பக்தி இருந்தால்
நாம் இறைவனை எளிதில் அடையலாம். பெரிய பெரிய அதாவது விபூதி அணிந்து கொள்வதோ, மத சின்னங்களை ஏற்றுக்கொள்வதோ, பெரிய நாமங்களை அளவுக்கு அதிகமான தெரியாத புராணங்களில் உள்ள விஷயங்களை பற்றி வாசிப்பதாலோ நம்ம இறைவனை காண்பது அரிய ஒரு முறைதான். ஆனால் அவன் மீது கடுமையான நம்பிக்கையோடு அன்பை காட்டினோம் என்றால் அவன் நம்முடைய பக்கத்தில் இருக்கின்றான் என்பதை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு விளக்குகின்றார். இத்துடன் இன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்வோம் என்று கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.